பக்கத்துல இருக்கிற என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட பேச்சு கொடுப்போம். அந்த கடைசியா ஏமாப்ல இப்ப இதுல வந்து அதிகமா இருக்குமா, ஆமா மச்சான் அது பேச்சு கொடுத்து சிக்னல் கொடுப்பாங்க. ஏய் இருப்பாப்புல எழுதிட்டு பேசுறேன், நீ எப்படி ஆகினாலும் ஆகிறது ஏன்ட்ட திருப்பி பொட்டி கொண்டு வர வரைக்கும் 10 நிமிஷத்துமா இருக்கும். டோட்டல் முடிஞ்சு அடுத்த பொட்டி வரது 10 நிமிஷம் ஆகும். அப்ப நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா நான் சொல்றது பேச்சு கொடுப்போம். அதே மாதிரி பாம் 17ல நீ கட்டாயம் குறிக்கணும். நம்ம குறைஞ்ச போட்டு வரும்போது டைட்டில் வருவோம். பாம் 17 குறிக்கணும். எல்லா கடைசி வேட்பாளர் வரைக்கும் குறிங்க. அதுக்குதான் போறோம். நம்ம மீன் பிடிக்க போறோம், தக்கையில நோக்கம் இருக்கிறோம். தக்க அடிச்சுனா மீன் மாட்டிச்சுன்னு அர்த்தம். நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்கன்னா மீன் 1/2 மணி நேரத்துல மாட்டுல மீன் அத்திட்டு போயிடும். தக்க அண்ணா மீன் உழுத மேல எடுத்துக்கணும் மீன் மாட்டிச்சுன்னு. அது மாதிரி நம்ம போற நோக்கம் அது. நம்ம அந்த இதெல்லாம் பார்த்துட்டோம். சாப்பாடு டீ வந்து எல்லாம் வந்துடும். அப்புறம் ஒரு கவுண்டிங் முடிச்ச உடனே உங்களுக்கு போன் எழுதுறதுக்கு முன்னாடி மைக்கில் அட்வான்ஸ் போடுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சௌமியா அவர்கள் 1850 ஓட்டு. அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் மணி 1350 ஓட்டு. அதிமுக பேர் படிச்சு மைக்கில் அறிவிப்பாங்க. அதுல உங்களுக்காக ஆதரவு கேட்கணும். கேட்டு அதை தவறா எழுதிருந்தாங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். சார் என்ன இப்படி இவ்வளவு ஓட்டு கம்மியா அறிவிக்கிறீங்க, யாரும் சொல்ல ஏற்ற மாதிரி இருக்கிறீங்க. சௌமியா அவர்கள் வேட்பாளர், அவங்க வந்து 6 தொகுதிக்கு போலாம். உங்ககிட்ட பேசலாம், உங்ககிட்ட நல்லா இருக்க சீட்டை வாங்கி பார்க்கலாம். வேட்பாளர் வந்து 6 தொகுதி உள்ள வருவாங்க. நாங்க சொல்லிடுறோம். அவங்க வந்துட்டே இருப்பாங்க, உங்களை முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. 6 தொகுதி வருவாங்க. அதோட மாற்றம் கருத்து இல்லை. நம்ம தருமபுரி வெற்றி பெறணும். தருமபுரி வெற்றி பெற்றாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்.